ஹலோ எவ்ரிவான், ஐம் பார்த்திபன். வெல்கம்ஸ் யூ டு எஸ்ஏபி வியூஸ். இன்றைக்கி டேட் 27/3/2026. இந்த வீடியோவை மார்னிங் ஒரு 11:30க்கு ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நீட் யூஜி 2026க்கு ஆன்லைன் அப்ளிகேஷன் போடுவதற்கான கடைசி நாள் முடிவடைந்தது. இப்போ அடுத்த கட்டமாக சிட்டி இன்டிமேஷன் ஸ்லிப் ரிலீஸ் பண்ணுவாங்க. அதில் உங்களுடைய யூசர் ஐடி பாஸ்வேர்டை கொடுத்து நீங்கள் கொடுத்த 3 எக்ஸாம் சிட்டியில் உங்களுக்கு எது அலாட் ஆகிருக்குது, எந்த சிட்டி அலாட் ஆகிருக்குது அப்படிங்கிறத தெரிந்து கொள்ளலாம். இந்த அட்வான்ஸ்டு சிட்டி இன்டிமேஷன் ஸ்லிப் அப்படிங்கிறது ஹால் டிக்கெட் கிடையாது. நீங்கள் செலக்ட் பண்ண 3 சிட்டியில் எந்த சிட்டி அலாட் ஆகிருக்குது அப்படிங்கிறது ஒரு ஏப்ரல் 20 வாக்கில் வெளியிடப்படும். அதன் பிறகு ஒரு வார காலத்தில் உங்களுக்கு அட்மிட் கார்டு ரிலீஸ் பண்ணிடுவாங்க. அந்த அட்மிட் கார்டு வந்த உடனே என்னவெல்லாம் செய்யணும் அப்படிங்கிறத முன்கூட்டியே தெரிஞ்சு வச்சிட்டோம் அப்படின்னா அதற்கு தேவையானதெல்லாம் தயார்படுத்திக்கிறதுக்கு உபயோகமாக இருக்கும். இந்த வீடியோ குறிப்பாக பெற்றோர்கள் பார்த்து வச்சுக்கிட்டிங்கன்னா, இப்போது ஸ்டூடெண்ட்ஸ் எக்ஸாமுக்கு படிச்சுட்டு இருப்பாங்க. அவங்க எக்ஸாமுக்கு போகிறதுக்கு நீங்கள் தயார்படுத்தி விடுவதற்கு இந்த வீடியோ உபயோகமாக இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் லைக் பண்ணலைன்னா லைக் பண்ணிவிட்டு, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். மேற்கொண்டு கவுன்சிலிங் ரெலவெண்ட்டாக பெய்டு சர்வீஸ் தேவைப்படுது, 1-to-1 கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்படுது, கம்ப்ளீட் கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்படுதுன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி அதனுடைய முழு விபரத்தையும் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். இது முழுக்க ஒரு பெய்டு சர்வீஸ். இதை நம்ம கடந்த 5 ஆண்டுகளாக இந்த சர்வீஸ் கொடுத்துட்ருக்குறோம். இதன் மூலமாக நிறைய மாணவர்கள் அவங்களுடைய விருப்ப கல்லூரியில் சேர்ந்து படிச்சுக்கிட்டு இருக்காங்க, 1ஆம் ஆண்டிலிருந்து இறுதி ஆண்டு வரை. அது மட்டும் இல்லாமல் நீட் எக்ஸாம் சென்டருக்கு பார்டு ஐட்டம்ஸ் என்னென்ன அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க இருக்கிறது பார்டு ஐட்டம்ஸ், அதாவது தடை செய்யப்பட்ட பொருட்கள் என்னென்ன. நீட் தேர்வு மையத்தில் என்னவெல்லாம் தடை செய்யப்பட்டுள்ளது. எனி டெக்ஸ்ட் மெட்டீரியல், பிட்ஸ் ஆஃப் பேப்பர், அதாவது ஸ்டடி மெட்டீரியலோ இல்லை நீங்கள் லாஸ்ட் மினிட்டில் ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு எக்ஸாம் சென்டரில் உட்காந்து படிச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா அது எல்லாத்தையுமே வெளியிலேயே உங்கள் பேரண்ட்ஸுக்கிட்ட இல்லை உங்கள் கூட வர பிரதர், சிஸ்டர், ரிலேட்டிவ்ஸ், அட்டெண்டர் யார் இருக்காங்களோ அவங்கக்கிட்ட கொடுத்துட்டு போயிடுங்க. பென்சில் பாக்ஸ், பிளாஸ்டிக் பவுச்சு, பென்னு, பென்சில், ஸ்கேல், இரேசர், ரைட்டிங் பேட் இது எதுவுமே அலௌடு கிடையாது. இது எல்லாமே தடை செய்யப்பட்டது. அடுத்தது கால்குலேட்டர், பென் டிரைவு, லாக் டேபிள், எலக்ட்ரானிக் பென்னு, ஸ்கேன்டு டிவைஸ், மொபைல் ஃபோன், மைக்ரோசிப், கேமரா, ப்ளூடூத், இயர்ஃபோன், மைக்ரோஃபோன், பேஜர், எலக்ட்ரானிக் டிவைஸ் எதுவாக இருந்தாலும் அலௌடு கிடையாது. வாட்ச் கட்டிட்டு போகக்கூடாது. எல்லாமே உங்களுக்கு டைம் தெரிஞ்சுக்கணுன்னா உங்கள் எக்ஸாம் சென்டரில், உங்கள் எக்ஸாம் ஹாலில் பெருசாக ஒரு வால் கிளாக் இருக்கும். அடுத்தது ஹெல்த் பேண்டு, வாலெட்டு, காகிள்ஸ், ஹேண்ட்பேக்ஸ், பெல்ட்டு, கேப்பு இது எல்லாமே தடை செய்யப்பட்ட பொருட்கள். வாட்சு, பிரேஸ்லெட்டு, மெட்டல் ஆர்னமெண்ட்டு இது எதுவாக இருந்தாலும் என்ட்ரன்ஸ்லேயே உங்களை ஸ்கேன் பண்ணிட்டு தான் உள்ளே அலோவ் பண்ணுவாங்க. அதனால் இது எல்லாமே தடை செய்யப்பட்ட பொருட்கள். என்டிஏவால் அதிகாரப்பூர்வமாக தடை செய்யப்பட்ட பொருட்கள். ஈட்டபிள் ஐட்டம்ஸ் ஓப்பன்டு ஆர் பேக்கடு, அதாவது தின்பண்டங்கள் எதுவுமே அலௌட் இல்லை. ஒருவேளை நீங்கள் டயபெட்டிக் பேஷண்ட்டாக இருந்தால் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணும்போதே அதற்கு நீங்கள் ஸ்பெஷல் பர்மிஷன் வாங்கியிருந்தீங்கன்னா அவங்களுக்கு அலௌடு. என்னவெல்லாம் எடுத்து செல்லலாம் அப்படின்னா அட்மிட் கார்டு ஒரிஜினல், ஹால் டிக்கெட் ரிலீஸ் பண்ணுவாங்க இல்லையா, அது அதனுடைய அசல். அப்புறம் ஆதார் கார்டு ஐடென்டிஃபிகேஷனுக்காக, அல்லது கவர்மெண்ட் ஐடி ப்ரூஃப், அது என்னென்ன அப்படிங்கிறத இந்த ஆண்டு அட்மிட் கார்டில் கொடுத்துருப்பாங்க, அதை பார்த்துக்கலாம். அட்மிட் கார்டு அலாங் வித் செல்ஃப் டிக்ளரேஷன் வித் போஸ்ட் கார்டு சைஸ் ஃபோட்டோகிராஃப். பிடபிள்யூடி கேண்டிடேட்டாக இருந்தால் அதுக்கான ப்ரூஃப், பிடபிள்யூடி சர்டிஃபிகேட் அண்டு ஸ்கிரைப் டாக்குமெண்ட். ஒருவேளை தேர்வு எழுதுறதுக்கு உதவியாளர் தேவை அப்படின்னு முன் அனுமதி பெற்றிருந்தீங்கன்னா அதற்கான ப்ரூஃபையும் எடுத்துகிட்டு போகணும். அடிஷ்னல் ஃபோட்டோகிராஃப் 2 ஃபோட்டோ எடுத்துகிட்டு போகணும். ஒன்று அட்மிட் கார்டில் ஒட்டியிருக்கணும், இன்னொன்று எக்ஸாம் ஹாலில் அட்டண்டன்ஸ் சீட்டில்
ஒட்டுவதற்காக. இது எல்லாமே சேம் as நீட் அப்ளிகேஷன் ஃபார்ம். டிரான்ஸ்பரண்ட் வாட்டர் பாட்டில் அலவுடு. பர்சனல் ஹேண்ட் சானிடைசர் இது வந்து தேவையில்லை, ஏன்னா இது வந்து கொரோனா டைமில் இந்த நோட்டிஃபிகேஷன் வந்தது, அதனால் இப்போ கொடுத்துருக்காங்க. will only be allowed as per the time slot mentioned. உங்களுடைய நீட் அட்மிட் கார்டில் உங்களுக்கு ஒதுக்கப்பட்ட நேரம் என்னவோ அந்த கால அவகாசத்துக்குள்ளே நீங்கள் வந்து அட்மிட் ஆகிருக்கணும், அதாவது எக்ஸாம் சென்டருக்குள்ளே வந்திருக்கணும். சரி, இதுதான் வந்து ஸ்பெசிமன் ஹால் டிக்கெட். இந்த ஹால் டிக்கெட்டில் என்னவெல்லாம் இருக்கும் அப்படின்னா, நீட் ரோல் நம்பர் இருக்கும், கேண்டிடேட் நேம் இருக்கும், என்ன ஜெண்டர் மேலா ஃபீமேலாக தேர்ட் ஜெண்டரான்னு இருக்கும், நீங்கள் என்ன கேட்டகரி, பிடபிள்யூடி கேண்டிடேட்டா, அடுத்தது மோட் ஆஃப் ஆத்தன்டிகேஷன் டியூரிங் தி ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ். நீங்கள் அப்ளை பண்ணும்போது கொடுத்துருக்கிற தகவல் இதில் இருக்கும். அப்ளிகேஷன் நம்பர், ஃபாதர் நேம் அண்ட் மதர் நேமு, டேட் ஆஃப் பர்த்து, ஸ்டேட் ஆஃப் எலிஜிபிலிட்டி, அப்புறம் ஸ்கிரைப் தேவையா இல்லையா, அப்புறம் டைப் ஆஃப் டிசபிலிட்டி. அதன் கீழே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல QR கோடு இருக்கும், அதுக்கப்புறம் பார் கோடு இருக்கும். இந்த இடத்துல கேண்டிடேட்னுடைய சிக்னேச்சர் அப்ளிகேஷனில் இருக்கிறத ஸ்கேன் பண்ணி அப்படியே இங்கே இருக்கும். அதே போல் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ நீங்கள் அப்லோட் பண்ணியிருப்பீங்க, அதையும் ஸ்கேன் பண்ணி இந்த இடத்துல உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ இருக்கும். இதை பார்த்துக்குங்க. கொஸ்டின் பேப்பர் மீடியம், நீங்கள் வந்து இங்கிலீஷில் எழுதுறீங்களா, தமிழ்லையா, ஹிந்தியா அப்படிங்கிறத நீட் அப்ளை பண்ணும்போது என்ன மீடியம் ஆஃப் கொஸ்டின் பேப்பர் கேட்டிருந்தீங்களோ அது இந்த இடத்துல இருக்கும். டேட் ஆஃப் எக்ஸாமினேஷன் 3/5/2026. ரிப்போர்ட்டிங் ஆர் என்ட்ரி டைம் சென்டர், இது வந்து ஒவ்வொரு மாணவருக்கும் மாறும். ஏன்னா அட் அ டைமில் எல்லாத்தையும் அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸ்லாட்டாக அந்த டைமில் நீங்கள் வந்து எக்ஸாம் சென்டரில் ரிப்போர்ட் பண்ணணும். ஒரு 100 பேராக அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஸ்கேன் பண்ணி எக்ஸாம் ஹாலுக்குள்ளே அலோவ் பண்ணுவாங்க. கேட் க்ளோசிங் டைம் அப்படிங்கிற ஒரு டைம் இருக்கும். அதன் பிறகு 1 நிமிடம் தாமதமாக போனாலும் அல்லது 1 செகண்ட் 1 நொடி தாமதமாக போனாலும் உள்ளே அலோவ் பண்ண மாட்டாங்க. என்ன ரீசன் சொன்னாலும் தேர்வு அறைக்குள்ளே லேட் என்ட்ரி கிடையாது. டைமிங் ஆஃப் எக்ஸாமினேஷன் அதுவும் கொடுத்துருப்பாங்க. டெஸ்ட் சென்டர் நம்பர் அதுவும் இதில் கோட் நம்பர் இருக்கும். டெஸ்ட் சென்டர் நேமு, டெஸ்ட் சென்டர் அட்ரஸ், அதாவது நீங்கள் போய் ரீச் ஆகிறதுக்காக எந்த சென்டர் அப்படிங்கிறது இருக்கும். இந்த பாக்ஸில் கேண்டிடேட்னுடைய ஃபோட்டோ இதை வந்து நீங்கள் பேஸ்ட் பண்ணணும். கேண்டிடேட் லெஃப்ட் தம்ப் இம்ப்ரெஷன், வீட்டிலேருந்து போகும்போதே இடது கை பெருவிரல் ரேகையை ஸ்டாம்ப் பேடை வச்சு நீங்கள் இம்ப்ரெஸ் பண்ணி எடுத்துகிட்டு போகணும். கேண்டிடேட் சிக்னேச்சர் இது வந்து தேர்வு அறையில் தேர்வு கண்காணிப்பாளர் முன்னிலையில் போடணும், வீட்டிலையே போட்டு போகக்கூடாது. டு பி சைன்டு ஆன் த டே ஆஃப் எக்ஸாமினேஷன் இன் த ப்ரெசன்ஸ் ஆஃப் த இன்விஜிலேட்டர் ஒன்லி. ஓகேங்களா? இது முதல் பக்கம். இரண்டாவது பக்கத்தில் போஸ்ட் கார்டு சைஸ் ஃபோட்டோ இது வரைக்கும் நீங்கள் உபயோகப்படுத்தவே இல்லை. அந்த அட்மிட் கார்டில் போஸ்ட் கார்டு சைஸ் ஃபோட்டோவை இங்கே பேஸ்ட் பண்ணணும். ஓகேங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னா இங்கே டேட் ஆஃப் எக்ஸாமினேஷன், எந்த தேதியில் தேர்வு நடக்குது, ரோல் நம்பர் என்ன, கேண்டிடேட்னுடைய நேம் என்ன, என்ன டைமிங்கு, அப்ளிகேஷன் நம்பர், ஃபாதர்ஸ் நேம். மீண்டும் இந்த இடத்துல சிக்னேச்சர் ஆஃப் த இன்விஜிலேட்டர், தேர்வு அறை கண்காணிப்பாளர் இங்கே வந்து கையொப்பமிடுவார். அடுத்தது இங்கே பார்த்தீங்கன்னா கேண்டிடேட் சிக்னேச்சர், இது வந்து வீட்டிலையே போட்டு போகக்கூடாது, தேர்வறை கண்காணிப்பாளர் முன்னிலையில் தான் நீங்கள் போடணும். இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே நீங்கள் படிச்சுக்குங்க. கேண்டிடேட் இஸ் டு பேஸ்ட் த லேட்டஸ்ட் கலர்டு போஸ்ட் கார்டு சைஸ் ஃபோட்டோ, மேலேயே சொல்லிட்டேன் 4/6. இப்போவே தயார் நிலையில் வச்சுட்டிங்கன்னா அட்மிட் கார்டு வந்த உடனே அதை பேஸ்ட் பண்ணி எடுத்துகிட்டு போயிடலாம். இது எல்லாத்தையுமே இன்விஜிலேட்டர் வந்து செக் பண்ணுவார், எல்லாமே கரெக்டாக இருக்குதா அப்படிங்கிறத. கேண்டிடேட் சைன் அக்ராஸ் த ஃபோட்டோகிராஃப் லெஃப்ட் சைடு, இங்கே பார்த்தீங்கன்னா இந்த போஸ்ட் கார்டு சைஸ் மேலே கிராஸ் வைஸாக கையொப்பமிட வேண்டும். இட் இஸ் மேண்டேட்ரி ஃபார் த கேண்டிடேட் பிரிங் திஸ் பேஜ், அட்மிட் கார்டோட இந்த பக்கத்தையும் எடுத்துகிட்டு போகணும். வித் பேஸ்டட் ஃபோட்டோகிராஃப் இஃப்
she or he doesn't bring this, then she or he will not be allowed. இந்த இரண்டாம் பக்கத்தை இப்போது நம்ம பார்த்துட்ருக்கிற இரண்டாவது பக்கத்தையும் நீங்கள் எடுத்துகிட்டு போகணும். அப்படி இல்லை அப்படின்னா தேர்வு அறைக்குள் அனுமதிக்கப்பட மாட்டீர்கள். இந்த பேஜ் எல்லாத்தையுமே கொடுத்துருக்கிற இன்ஸ்ட்ரக்ஷனை தெளிவாக ஒரு தடவை படிச்சுக்குங்க. தேவைப்படுறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தும் படிச்சுக்கலாம். இதை மீண்டும் ஒரு முறை நம்ம அட்மிட் கார்டு ரிலீஸ் பண்ண உடனே ஏப்ரல் 20 பிறகு அட்மிட் கார்டு லேட்டஸ்ட் 2026 ரிலீஸ் பண்ணுவாங்க. அப்போ ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணுவோம். அப்போ டீட்டெயில்டாக பார்த்துக்கலாம். இது 2025 ஏன்னா இதில் ஏதாவது மாற்றம் இருந்ததுன்னா லேட்டஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷனையும் நீங்கள் படிச்சுக்கலாம். முன்கூட்டியே நான் தெரிஞ்சுக்கணுன்னா இப்போ இந்த பேஜை ஸ்க்ரீனில் தெரிகிற பேஜை நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தும் படித்து கொள்ளலாம். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் தான் அட்மிட் கார்டுக்கு தேவையானதும் பார்ட் ஐட்டம்ஸும். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. மேற்கொண்டு கவுன்சிலிங் இல்லாமட்டா பெய்டு சர்வீஸ் தேவைப்படுதுன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பர் கான்டாக்ட் பண்ணி அதனுடைய முழு விபரத்தையும் பெற்றுக்கொள்ளலாம். வீடியோ இன்னும் முடியல, கடைசி வரைக்கும் பாருங்கள். இப்போது ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கிறது நான் 2026க்கு செல்ஃப் ஸ்டடி பண்ணிகிட்ருக்கிறேன் சார். எனக்கு நிறைய ஆன்லைன் டெஸ்ட்டு எழுதி பார்க்கணுன்னு விருப்பமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நான் ஒரு கோச்சிங் கிளாஸில் டே ஸ்காலராக படிச்சுட்ருக்கிறேன். வீட்டுக்கு எனக்கு நிறைய டைம் இருக்குது. ஸோ என்னோடய மார்க் இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கு நான் ஆன்லைனில் டெஸ்ட் எழுதி பார்க்கணும், இல்லை ஆஃப்லைனில் டெஸ்ட் எழுதி பார்க்கணும் அப்படின்ற மாணவர்களுக்கான ஒரு அறிவிப்பு என்னென்னா, நம்ம SAPVS யூடியூப் சேனல் சார்பாக 100+ டெஸ்ட்டு கண்டக்ட் பண்ணுறோம். இது ஆப்பில் டெஸ்ட்டு நீங்கள் எழுதிக்கலாம். இந்த டெஸ்ட்டினுடைய ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா, உங்களுடைய ரெகுலர் ஷெட்யூல் டிஸ்டர்ப் ஆகாமல் உங்களுடைய செல்ஃப் ஸ்டடி பண்ணிகிட்டு இருந்தாலோ இல்லை கோச்சிங் கிளாஸினுடைய ஷெட்யூலோ டிஸ்டர்ப் ஆகாமல் உங்களுடைய ஓய்வு நேரத்தில் எக்ஸ்ட்ரா டைமில் இந்த டெஸ்ட் எழுதி பார்த்துக்கலாம். 100+ டெஸ்ட்டு ப்ளஸ் ஸ்டடி மெட்டீரியல், கொஷின் பேப்பர், ஆன்சர் கீ, அதுக்கான சொல்யூஷன், இது எல்லாமே நம்ம உங்களுக்கு சென்ட் பண்ணிடுவோம் வித் OMRோட. ஸோ இந்த 100+ டெஸ்ட்டுக்கான சார்ஜ் அப்படிங்கிறது 5000 rupees. ஸோ இதை நீங்கள் கீழே இருக்கிற என்னோடய நம்பருக்கு நீங்கள் ஜிபே பண்ணிவிட்டு என்ரோல் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கான யூசர் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்துருவோம். ஆப்பில் நீங்கள் டெஸ்ட் எழுதிக்கலாம். இந்த டெஸ்ட்டை முடித்த அடுத்த செகண்டே உங்களுடைய ஸ்கோர் என்ன, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 720க்கு நீங்கள் டெஸ்ட் எழுதுறீங்கன்னா 720க்கு உங்களுடைய ஸ்கோர் என்ன, அதில் நீங்கள் எவ்வளோ கொஸ்டின் கரெக்ட் பண்ணியிருக்கிறீங்க, எவ்வளோ கொஸ்டின் நெகட்டிவில் விட்டுருக்கிறீங்க, அந்த நெகட்டிவில் விட்டதுக்கான மார்க்கையும் மைனஸ் பண்ணிவிட்டு உங்களுடைய டோட்டல் மார்க் என்ன அப்படிங்கிறத நீங்கள் டெஸ்ட்டை சப்மிட் பண்ண அடுத்த செகண்டே உங்களுக்கு தெரிய வரும். அது மட்டும் இல்லாமல் அந்த டெஸ்ட்டுக்கான சொல்யூஷனையும் கொடுத்துருவோம், ஆன்சர் கீயும் கொடுத்துருவோம். ஸோ டெஸ்ட்டை முடிச்சுட்டு என்ன மாதிரி மிஸ்டேக் பண்ணியிருக்கிறோம் அப்படிங்கிறத நீங்கள் மிஸ்டேக்கை ரெக்டிஃபை பண்ணிட்டீங்கன்னா அடுத்தடுத்த டெஸ்ட்டில் அதே கொஷின்ஸோ இல்லை அந்த கான்செப்டில் உங்களுக்கு கொஷின்ஸ் வரும்போது நீங்கள் ரிப்பீட்டட் மிஸ்டேக்ஸை அவாய்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த டெஸ்ட் சீரீஸில் சேர விருப்பம் இருக்கிற மாணவர்கள் ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பருக்கு இது தொடர்பாக நீங்கள் என்கொயரியும் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நான் ஜாயின் பண்ணிக்கிறேன் அப்படின்றவங்க இந்த 100+ டெஸ்ட்டு ப்ளஸ் ஸ்டடி மெட்டீரியல் ப்ளஸ் கொஷின் பேப்பர் ப்ளஸ் OMR சீட்டு, ஆன்சர் கீ எல்லாத்துக்கும் சேர்ந்து 5000 rupees சார்ஜ் பண்ணுறோம். ஜிபே பண்ணிவிட்டு உங்களுக்கான யூசர் ஐடி பாஸ்வேர்டு வாங்கிக்கிட்டு நீங்கள் டெஸ்ட் எழுதியும் உங்களுடைய மார்க்கை ஸ்கோர் பண்ணிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய், சி யூ, ஹேவ் அ நைஸ் டே. மறுபடியும் அடுத்த வீடியோவில் அடுத்த ஒரு அப்டேட்டோட மீட் பண்ணுறேன். ஹேவ் அ நைஸ் டே. ஆல் தி பெஸ்ட்.